எபிசோட் 185. யுவன் வம்சத்து வீரனுக்கு தெரிந்துவிட்டது ஆதன் தன்னை கொல்லப் போகிறான் என்று. அதனால் அவன் ஆதனிடம் இருந்து தப்பித்தாக வேண்டும் என்று சுற்றியும் பார்த்து கொண்டிருந்தான். அப்போது ஆதன் யுவன் வம்சத்து வீரனுக்கு பின்புறம் திரும்பி நின்றுவிட்டு, சரி நீயே சொல்லு, நீ எப்படி சாகுறேன்னு? கத்தியில குத்து வாங்கி சாகரியா இல்ல ஈட்டியில குத்து வாங்கி சாகரியா என்று கேட்டுவிட்டு திரும்பி பார்த்தான். அங்கு யுவன் வம்சத்து வீரன் ஒரு கையில் ரத்தம் சிந்த சிந்த ஓடினான். அவன் ஆதனை திரும்பி பார்த்து கொண்டே ஓடினான். அதை பார்த்த ஆதன் சிறு புன்னகை மட்டுமே செய்தான். அந்த வீரன் சிறிது தூரம் ஓடிவிட்டு திரும்பி பின்னால் பார்த்தான். அப்போது ஆதன் அங்கு இல்லை. அதை பார்த்ததும் அந்த வீரன் நிம்மதி பெருமூச்சு விட வரும்போது ஆதன் அவனுக்கு முன்னால் வந்து தனது ஈட்டியை வைத்து அவனது தொண்டையில் சொருகினான். அதை பார்த்த அங்கிருந்த மக்களுக்கு மனது பதைபதைத்தது. ஆதன் தனது பட்டாம்பூச்சி படிக்கட்டுகள் சக்தியை பயன்படுத்தி மேலே பறந்து வந்து அந்த வீரனுக்கு முன்னால் நின்றான். அந்த வீரன் கண்ணிமைக்கும் நேரத்தில் அவனது தொண்டையில் ஈட்டியை வைத்து குத்தி எடுத்தான் ஆதன். அந்த வீரன் அங்கேயே விழுந்து இறந்து போனான். அங்கு நடப்பதை பார்த்து கொண்டிருந்த விஜயனும் இளங்கோவனும் முகம் சுளித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அங்கிருந்த மக்கள் மற்றும் அரசபுரத்தின் பொறுப்பாளர்கள் அனைவரும் ஆதனை ஆச்சரியமாக பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஆதன் அவனை அடித்துக் கொன்றுவிட்டு வேகமாக சென்று வேங்கையனை பார்த்து, வேங்கையன், உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே என்று கேட்டான். அப்போது வேங்கையன் தட்டுத்தடுமாறி மேலே எழுந்தான். அதை பார்த்த ஆதன் வேங்கையனின் கையை பிடித்து மெல்ல தூக்கி விட்டான். வேங்கையன் எழுந்து நின்று விட்டு, எனக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாதன் என்று சிறு புன்னகையுடன் கூறினான். வேங்கையன் என்று ஒரு விஷயம் புரிந்து கொண்டான். அது என்னவென்றால், ஆதனிடம் யார் பகைத்துக் கொண்டாலும் சரி, அவனை யாராவது கொல்ல வேண்டும் என்று எண்ணினாலும் சரி, அவர்களை கொல்ல ஆதன் எந்த விதத்திலும் தயங்கவே மாட்டான். ஆதன் அங்கிருந்த ஒரு ஆற்றல் சக்தி வாய்ந்த புல்லை எடுத்துக்கொண்டு வந்து வேங்கையனுக்கு கொடுத்து விட்டு, இந்தா வேங்கையன், இந்த ஆற்றல் சக்தி உனக்குள்ள செலுத்திக்கோ, இது உன்னை காயங்கள்ல இருந்து குணமாக்க ரொம்ப உதவியா இருக்கும் என்று கூறினான். அப்போது வேங்கையனும் சரி என்று தலையசைத்து விட்டு அந்த புல்லை வாங்கி வாயில் போட்டு விழுங்கினான். அந்த புல் அவனது வயிற்றுக்குள் சென்றதும் அதன் வேலையை வேகமாக ஆரம்பித்தது. அவனது உடம்பில் இருக்கும் காயங்கள் எல்லாம் மெல்ல மெல்ல மறைய ஆரம்பித்ததை தனது கண்ணால் பார்த்தான் வேங்கையன். அப்போது அந்த ரகசிய இடத்தில் இருந்த வீரர்களுக்கு அங்கு ஒரு புல் இருப்பதே தெரியவில்லை. அவர்கள் அனைவரும் ஆதனை வியப்பாக பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் ஆதன் வேங்கையனிடம் ஆற்றல் சக்தி மிக்க புல்லை சாப்பிட அறிவுறுத்திக் கொண்டிருந்தான். ஆனால் அவனது கையில் ஏதும் இல்லை என்று அங்கிருந்த வீரர்கள் குழப்பத்துடன் ஆதனை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அது மட்டுமின்றி வேங்கையனின் காயங்கள் மெல்ல மெல்ல மறைவதையும் பார்த்து மேலும் குழப்பமடைந்தார்கள். அந்த ரகசிய இடத்தின் மாயாஜாலமான விஷயமே இதுதான். அங்கு வெற்றி பெற்ற நபர்களுக்கு மட்டும்தான் அந்த ஆற்றல் சக்தி மிக்க புல் மற்றும் வாள் தெரியும். மற்றவர்கள் எல்லாம் அங்கு வெறும் மண்டை ஓடு இருப்பது போல்தான் தெரியும். அப்போது அங்கிருந்த ஒரு வீரன், இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. அந்த பையன் அவங்களெல்லாம் கொன்னதால அவனுக்கு அங்க இருக்க பரிசுகள் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. நம்ம யாரையும் கொல்லாததுனால, ஜெயிக்காததுனால நமக்கு அந்த அதிசய பொருட்கள் தெரிய மாட்டேங்குது. இதுதான் உண்மை என்று கூறினான். அதை கேட்டதும் அங்கிருந்த மற்ற வீரர்களும் ஆமென்று தலையசைத்தார்கள். அதன் பிறகு ஆதன் அங்கிருந்த ஒரு இடத்தில் வேங்கையனை படுக்க வைத்து விட்டு, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, ஏன்னா அந்த புல்லாற்றல் சக்தி உடம்புக்குள்ள செயல்பட்டு இருக்கும் போது நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது என்று கூறினான். அதை கேட்டு வேங்கையனும் சரி என்று தலையசைத்து விட்டு கண்களை மூடி சிறிது நேரம் படுத்தான். சில மணி நேரம் கழித்து அவனது எல்லா காயங்களும் சரியானது. வேங்கையன் கண் விழித்து ஆதனை பார்த்து, ஆதன், எனக்கு என்னமோ நம்ம ரெண்டு பேரும் இங்க இருந்து சேர்ந்து பயணிக்கிறது எனக்கு சரியா படலப்பா. நீ தப்பா எடுத்துக்காத. நான் கொஞ்ச நேரம் என் கவசத்தை போட்டு தனியா இருந்துட்டு அப்புறம் போய்கிறேன். நீ தனியா போய் எவ்வளவு ஜெயிக்க முடியுமோ அவ்வளவு பாயிண்ட்ஸ் ஜெயிச்சுட்டு வா என்று கூறினான். வேங்கையன் கூறியதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அது என்னவென்றால், இந்த இடம் ஒரு தனிப்பட்ட வீரனின் சக்தியை வெளியே கொண்டு வருவதற்கான இடமாகும். அப்படி இருக்கும்போது ஆதன் ஒவ்வொரு முறையும் வேங்கையனை காப்பாற்றிக் கொண்டிருந்தால் அது சரியாக இருக்காது என்று எண்ணினான். அவனது வார்த்தைகளை கேட்ட ஆதனும் யோசித்து பார்த்தான். அது என்னவென்றால், வேங்கையனும் சக்தி வாய்ந்தவன் தான். அவனது ஆற்றல் சக்திக்கு அவன் நிச்சயமாக இந்த இடத்தில் 15 நாட்கள் கடந்து வருவான் என்று எண்ணினான். ஆதன் யோசித்துவிட்டு வேங்கையனை பார்த்து, நீ சொல்றத நான் தப்பாலாம் நினைக்கல நண்பா. உன் ஆற்றல் சக்திக்கு நீ இங்க இன்னும் 30 நாள் கூட இருக்க முடியும்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் இந்த இடம் ரொம்ப ஆபத்தானதா இருக்கு. அதனால நீ கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இரு நண்பா என்று கூறினான். அதை கேட்ட வேங்கையன் சிறு புன்னகை செய்துவிட்டு, நான் என்ன சொல்றதுன்னு தெரியாம சொன்னாலும் நீ என்ன புரிஞ்சுகிட்டதுக்கு ரொம்ப நன்றி ஆதன். நீயும் பார்த்து ஜாக்கிரதையா இரு. என்னை விட உனக்கு தான் இங்க எதிரிகள் அதிகம் என்று கூறினான். ஆதனும் சிறு புன்னகை செய்துவிட்டு அங்கிருந்து சென்றான். அதை பார்த்த விஜயனும் இளங்கோவனும்
ஓஹோ, இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா போக போறாங்களா? அப்ப ஆட்டம் இனிமேதான் ஆரம்பம் என்று கூறினான் இளங்கோவன். அதை கேட்டு விஜயன் வஞ்சகமாக சிரித்தபடி ஆமென்றவாறு தலையசைத்தார். இருவரும் சந்தோஷமாக உணர்ந்தார்கள். ஏனென்றால் இப்போது இந்த இருவரும் பிரிந்து சென்றால் அவர்கள் இறந்து விடுவார்கள் என்று எண்ணிக்கொண்டுதான் வஞ்சகமாக சிரித்தார்கள். 2 நாள் வேகமாக கடந்தோடியது. ஆதன் ஒரு பெரிய பாறை மீது நின்று கொண்டு தனது கைகளை பின்னால் கட்டிக்கொண்டு அந்த இடத்தை சுற்றி பார்த்துக் கொண்டிருந்தான். கடந்த 2 நாட்களாக ஆதன் தனியாகத்தான் அந்த ரகசிய இடத்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தான். அப்போது அவன் அங்கு பல வீரர்களை பார்த்தான். ஆதன் பார்த்த எக்ஸ்போர்ட் லெவல் வீரர்கள் இவன் 9வது வாரியர் லெவல் சக்தியில் தான் இருக்கிறான் என்று சண்டை போட வேகமாக வந்து ஆதனை தாக்கினார்கள். அந்த சக்தியை முறியடித்து ஆதன் அவன் சக்தியை வைத்து அந்த வீரர்கள் அனைவரையும் கொன்று குவித்துவிட்டு அவர்களது சக்தியை ஆதன் எடுத்துக்கொண்டான். ஆதனும் அதிக அட்டாக் எல்லாம் பயன்படுத்தவும் இல்லை. எக்ஸ்போர்ட் லெவல் சக்தியில் இருப்பவர்கள் 3 அட்டாக்கு மேல் ஆதனை அட்டாக் செய்ய உயிரோடும் இல்லை. இந்த 2 நாட்களில் ஆதனின் வார்த்தைக்கு பணிந்தவனுக்கு அவனது பாயிண்ட்ஸ் மட்டும்தான் ஆதனுக்கு கிடைத்தது. ஆனால் திமிராகவும் ஆணவமாகவும் சண்டை போட்ட வீரர்களுக்கு ஆதன் கொடுத்த பரிசு மரணம். அதனால் ஆதனின் உடல் பலமும் ஆற்றல் பலமும் அதிகமாக ஆரம்பித்தது. அவனது கண்களுக்கு அங்கிருக்கும் பல எண்ணற்ற அதிசய பொருட்கள் தெரிய ஆரம்பித்தது. ஆதன் அந்த இடத்தில் நெருப்பின் தாக்கத்தால் வெப்பம்தான் அதிகமாக இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருந்தான். ஆனால் இந்த 2 நாட்களில் அவன் அங்கு பல வீரர்களை கொன்ற பிறகுதான் தெரிந்து கொண்டான் அந்த இடத்தில் பல அதிசயமான பொருட்களும் அபூர்வமான பொருட்களும் மறைந்து கிடக்கிறது என்று புரிந்து கொண்டான் ஆதன். அப்போது ஆதன் அங்கு தூரத்தில் ஒரு வீரனை பார்த்தான். அவன் கட்டுமஸ்தாக இருந்தது மட்டுமின்றி அவன் கையில் ஒரு பெரிய கோடாலி வைத்து நெஞ்சை நிமிர்த்தி கெத்தாக நின்று கொண்டிருந்தான். அங்கு அவன் காலுக்கு கீழ் பல வீரர்களின் உடல்கள் தலையில்லாமல் முண்டமாகவும் கைகால்கள் இல்லாமல் உயிருக்கு இழுத்துக் கொண்டும் இருந்தார்கள். அந்த இடமே இரத்தமாக இருந்தது. அந்த வீரன் எப்போது ரகசிய இடத்தின் அறிவிப்பு வந்ததோ அதை கேட்ட அடுத்த நொடி அவன் தேடி தேடி அங்கிருந்த வீரர்களை கொன்றுவிட்டு அவர்களது பாயிண்ட்ஸை எடுத்துக்கொண்டான். இந்த 2 நாட்களாக அவனுடன் சண்டை போட்ட யாரும் உயிர் தப்பிக்கவில்லை என்பதே சொல்லும் அவனது ஆற்றல் சக்தி எவ்வளவு வலிமையாக இருக்கிறது என்று. அது வேறு யாரும் இல்லை, மதுரை அகாடமி எக்ஸ்போர்ட் ரேங்கிங் பட்டியலில் 2வது இடத்தில் இருக்கும் நன்னன் தான். அவன் தனது ஆற்றல் சக்தியை வைத்து அங்கிருந்த அனைத்து வீரர்களையும் கொன்று குவித்துவிட்டு அங்கிருந்து கிடைக்கும் அனைத்து ஆற்றல் சக்திகளையும் அவன் எடுத்துக்கொண்டான். நன்னன் அந்த ரகசிய இடத்தின் ஒரு முக்கிய வீரனாக அங்கிருக்கும் அரசபுரத்தின் முக்கியமான பொறுப்பில் இருக்கும் பெரியவர்களால் கவனிக்கப்பட ஆரம்பித்தான். நன்னனின் ஒரே குறிக்கோள் அங்கிருக்கும் அதிசக்தி வாய்ந்த ஆற்றல் சக்தியை தனதாக்கிக் கொள்வது மட்டும்தான். அதற்காக எதையும் செய்யலாம், எவனையும் கொல்லலாம் என்ற எண்ணத்தில் இருந்தான் நன்னன். நன்னனின் இந்த தேடுதல் வேட்டையை பார்த்த அந்த மாஸ்டரின் துணைவர், இந்த நன்னன் ரொம்ப சக்தி வாய்ந்த ஆளா தெரியுறான். இவனை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இப்ப பாக்குறதுக்கும் இவன் நிறைய மாறிட்டான். இவன் சக்தி ஆற்றலும் அதிகமாயிருக்கின்றது இவன் சண்டை போடுறத பார்க்கும் போதே தெரியுது. அதுவும் இல்லாம இப்ப ரகசிய இடத்தோட முதல் இடத்துல நன்னன் தான் இருக்கான் என்று கூறினார். அதை கேட்டு அங்கிருந்த மக்களும் பல மாவீரர்களும் ஆமென்று தலையசைத்தார்கள். அப்போது அங்கிருந்த மற்றொரு எக்ஸ்பர்ட் மாஸ்டரின் துணைவரை பார்த்து, அதே மாதிரி நம்ம புலிச்செல்வனும் சக்தி வாய்ந்த ஆள் தானையா? ஏன்னா இப்ப நன்னன் வேணும்னா முதல் இடத்துல இருக்கலாம், ஆனா புலிச்செல்வனும் அந்த பக்கம் நல்ல சண்டை போட்டுட்டு தானையா இருக்கான். இந்த ரகசிய இடத்துல நன்னனை எதிர்த்து சண்டை போட ஒரு ஆள் இருக்கான்னா அது புலிச்செல்வன் மட்டும்தானையா என்று கூறினார். அதை கேட்ட மாஸ்டரின் துணைவர் ஆமென்று தலையசைத்தார். அதை பார்த்த இளங்கோவன், அவங்க 2 பேர் மட்டும் இல்லையா, நம்ம வேந்தனும் வனிதாவும் உள்ள இருக்காங்க. அவங்களும் ஒரு பக்கம் பல வீரர்களை கொண்டுட்டு தான் வந்துகிட்டு இருக்காங்க. பாருங்கய்யா, இவங்க 2 பேர் கூட நன்னனையும் புலிச்செல்வனையும் எதுக்குற அளவுக்கு சக்தி ஆற்றல் வச்சிருக்காங்கய்யா என்று கூறினார். அதை கேட்டதும் அங்கிருந்த மக்களில் ஒருவன், ஆமா ஆமா, இவங்க 4 பேரும் ரொம்ப சக்தி வாய்ந்த ஆளுங்க. ஆனா அவங்க எல்லாம் ஒரு திசையில இருக்காங்க. இவங்க எப்ப ஒரு இடத்துல சந்திக்கிறாங்களோ அப்பதான் உண்மையான சண்டையா ஆரம்பிக்கும் என்று கூறினான். அதை கேட்டு அங்கிருந்த பலரும் ஆமென்று தலையசைத்தார்கள். அதை கேட்ட விஜயன் தனது தலையை உயர்த்தி பெருமிதத்துடன் நின்று கொண்டிருந்தார். அப்போது இளங்கோவன் விஜயனை பார்த்து, நீ எதுக்கும் கவலைப்படாத, இந்த ரகசிய இடத்துல ஜெயிச்சு வரப்போறது நம்ம பசங்க தான், சரியா என்று கூறினார். அதை கேட்ட விஜயன் சந்தோஷமாக இளங்கோவனை பார்த்து, கண்டிப்பா இளங்கோ, அது எனக்கும் தெரியும். இருந்தாலும் இப்ப எவனோ ஒருத்த முதல் இடத்துல இருக்கதான் கொஞ்சம் கடுப்பா இருக்கு என்று கூறினார். எல்லாம் மாறு விஜயன், ஆனா உடனே மாறாது என்று நம்பிக்கை வார்த்தைகளை கூறினார் இளங்கோவன். ஆதன் அங்கிருந்து 2 நாட்கள் அங்கு பல சக்தி ஆற்றல்களை பெற்றான். அதில் ஒரு ஆற்றல் தான் அவனது லெவலை வேகமாக அடுத்த நிலைக்கு கொண்டு போகும் சக்தியாகும். ரகசிய இடத்திலிருந்து வீரர்கள் அங்கு கிடைக்கும் அதிசய பொருட்களை பார்த்துவிட்டு அவர்களது வேகத்தையும் தாக்கத்தையும் அதிகப்படுத்த ஆரம்பித்தார்கள். அதனால்
ஆங்காங்கே சண்டைகளும் பெரிய அளவில் நடந்து கொண்டுதான் இருந்தது. வலிமையானவன் வென்று கொண்டிருந்தான், பலவீனமானவன் பாவம் தனது உயிரை மாய்த்துக் கொண்டிருந்தான். ஆதனும் பல சண்டைகளை போட்டுவிட்டுத்தான் அங்கு சுற்றி கொண்டிருந்தான். ஆனால் அவன் பெரும்பாலும் யாரையும் வம்பிழுத்து சண்டை போடவில்லை. ஆனால் அவனை வம்பிழுத்த எவனையும் அவன் கொல்லாமல் விடவும் இல்லை. மீண்டும் ஒரு நாள் கடந்தோடியது. அப்போது ஆதன் ஒரு சமமான நிலப்பகுதிக்கு வந்தான். அங்கு சுற்றியும் மலைகளாக இருந்தது. அது சாதாரணமான மலைகள் இல்லை, அது எல்லாம் எரிமலைகளாகும். அங்கிருந்த நெருப்பின் தாக்கம் நரகத்தில் இருப்பது போல இருந்தது. அப்போது ஆதன் அந்த இடத்தை சுற்றி பார்த்துக் கொண்டிருந்த போது அங்கிருந்த சில வீரர்கள் ஆதனை பார்த்து, அங்க பாருங்கடா, அந்த வாரியர் லெவல் சக்தியில இருக்கவன் இன்னும் சாகவே இல்லடா, அதுவும் இல்லாம அவன் பாயிண்ட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு பாரு என்று கூறினான். ஆமாடா, இவனைத்தானே நம்ம அந்த சோதனை எப்ப பார்த்தோம்ல, இவன் ஒருத்தன் தான் வாரியர் லெவல், அதனால இவன் சீக்கிரமா செத்துருவான் எல்லாம் பேசிட்டு இருந்தோம்ல, இவன் என்னடான்னா இப்படி ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கான், அதுவும் இல்லாம இவன் எப்படி இவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுத்தான் என்று மற்றொரு எக்ஸ்பர்ட் கேள்வி எழுப்பினார். அங்கிருந்த எக்ஸ்பர்ட் நபர்கள் அனைவரும் ஆதனை திகைத்து போய் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களது மனதில் ஓடிக்கொண்டிருந்தது ஒரே விஷயம்தான், ஆதன் எப்படி இவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுத்தான் என்பது மட்டும்தான். அப்போது மற்றொரு எக்ஸ்பர்ட் லெவல் வீரன் ஆதனை பார்த்து, இவன் யாராவது எக்ஸ்பர்ட் கூட வந்திருப்பான்டா, அவன் இவனை காப்பாத்திட்டு சண்டை போட்டுட்டு ஆற்றல் சக்தியை வாங்கி கொடுத்துட்டு கடைசியில செத்திருப்பான். அப்போ இவனுக்கு டபுள் டமாக்காவா அந்த எதிரியோட ஆற்றலும் கிடைச்சிருக்கும், இவனை காப்பாத்தின வீரனோட ஆற்றலும் கிடைச்சிருக்கும். இவன் இப்படிதான் இந்த ஆற்றல் சக்தி எல்லாம் எடுத்திருப்பான்டா, இவனை போய் பெருமையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க என்று ஏளனமாக ஒரு பார்வை பார்த்தான். அதை கேட்டு ஆதனுக்கு கோபம் வந்துவிட்டது. அவன் அங்கு நின்று கொண்டிருந்த அனைத்து வீரர்களையும் பார்த்து முறைத்தான். அப்போது அந்த கடைசியாக பேசிய எக்ஸ்பர்ட் ஆதனை பார்த்து, என்னடா நான் என்னமோ பொய் சொன்ன மாதிரி மறைச்சுக்கிட்டு இருக்கேன், நான் உன்னை கொண்டுட்டு உன்னோட சக்தி ஆற்றலையும் உன்னோட பாயிண்ட்ஸையும் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறியா என்று ஏளனமாக கேட்டான். அதை கேட்ட ஆதன் சத்தமிட்டு சிரித்து விட்டு, ஓஹோ, உனக்கு அப்படியெல்லாம் தைரியம் இருந்தா வா வந்து என் கூட சண்டை போட்டு பாரு, உன்னால என்ன ஜெயிக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல என்று கிண்டலாக கூறினான். அதை கேட்ட அங்கிருந்த அனைத்து எக்ஸ்பர்ட்களுக்கும் பேரதிர்ச்சியாக இருந்தது. அவர்களின் கோபம் எல்லை மீறியது. ஆதன் சவால் விட்டதை பார்த்த சோமன், இந்த ஆரம்பிச்சிட்டான்லடா, இந்த 3 நாள்ல யாரையும் சண்டைக்கு கூடாம இருக்கானேன்னு சந்தோஷப்பட்டேன், இவன் வேலையை மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான். அங்க நிக்கிறவன் யாரு என்னெல்லாம் பார்க்க மாட்டான், எடுத்ததும் ஆடா சண்டைக்குன்னு சாப்பிட கூப்பிடுற மாதிரி அசால்ட்டா கூப்பிடுறான். அங்க இருக்கவன் எல்லாம் தினுசு தினுசா வேற இருக்கானுங்க, சரி என்னதான் ஆகுதுன்னு பாக்கலாம் என்று கூறினான். அதை கேட்ட மகிழன், ஆமா சோமன், அங்க நிக்கிறவன் யாருன்னு தெரியல, இருந்தாலும் ஆதன் ஜெயிச்சிருவான்டா, நீ கவலைப்படாம இருடா என்று கூறினான். அது எனக்கும் தெரியும்டா, இருந்தாலும் எல்லா வாட்டியும் இவன் இப்படித்தான் பண்றான்டா, எவன் இவனை தப்பா பேசினாலும் வாடா சண்டைக்குன்னு சொல்றான், அவனுக்கு கூட பயம் இருக்கோ இல்லையோ, நமக்கு பயமா இருக்கு என்று கூறினான் சோமன். அதை கேட்டு மகிழன் சிரித்துவிட்டு ஆமென்றவாறு தலையசைத்தான். அங்கிருந்த மக்கள் அனைவரும் ஆதனின் சண்டையை பார்க்க காத்துக் கொண்டிருந்தார்கள். ஆதன் யாருடன் வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிறான், அங்கிருக்கும் வீரர்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன, அடுத்தடுத்த கதைக்களத்தில் காத்திருக்கும் சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன? எபிசோட் 186. ஆதன் திமிராக பேசுவதை கேட்டு அங்கிருந்த எக்ஸ்பர்ட்கள் அனைவரும் கோபமாக ஆதனை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த எக்ஸ்பர்ட்களில் நீல சட்டை போட்ட ஒருவன் அங்கிருக்கும் மற்றொரு எக்ஸ்பர்ட்டை பார்த்து, சடையன், உன் சக்தி தெரியாம அவன் பேசிட்டு இருக்கான்டா, உன் சக்தி ஆற்றலுக்கு நீ பேசக்கூடாதுன்னு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அப்ப அவன் என்ன சண்டைக்கு கூப்பிடல, உன்னதான் கூப்பிடுறான்டா என்று கூறினான். அந்த நீல சட்டை போட்டவன் அடுத்தவர்களை கோபப்படுத்திவிட்டு அடுத்தவனிடம் அடிவாங்க விடுவதில் வல்லவன். அவன் இப்போது சடையன் என்ற மாவீரனை ஆதனுடன் சண்டை போட வைக்க தேவையற்ற பேச்சுகளை பேசிக் கொண்டிருந்தான். அந்த விஷயம் தெரியாது அவனுடன் இருந்த சடையனும் மற்ற எக்ஸ்பர்ட்களும் ஆதனை கொன்றாக வேண்டும் என்ற எண்ணத்திற்கு வந்தார்கள். அப்போது சடையனுக்கு அருகில் இருந்த ஒரு எக்ஸ்பர்ட் முன் வந்து, சடையன் அண்ணா, அவன் வெறும் 9வது வாரியர் லெவல்ல தான் இருக்கான், அதனால உங்களுக்கு பதிலா நான் போய் அவனை கொண்டுட்டு வர இருங்க என்று கூறினான். அதை கேட்ட சோமன், அங்க பெரிய தலைய சும்மா இருக்கே, இந்த வாள் எதுக்கு இப்படி ஆடிட்டு இருக்குன்னு தெரியலையே, சரி இந்த வாளை இப்ப ஆதன் நறுக்கி விட்டுருவான் பாரு என்று கூறினான். சோமன் வார்த்தையை கேட்டுவிட்டு ஆதன் என்ன செய்ய போகிறான் என்று தெரிந்து கொள்ள மகிழன் மிகவும் ஆர்வமாக இருந்தான். அவன் ஆதனை கண்ணிமிக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அந்த வீரன் சடையனிடம் பேசிவிட்டு வந்து ஆதனை கோபத்துடன் பார்த்தான். ஆதன் அவனை பார்த்து ஏளனமாக ஒரு சிரிப்பு சிரித்துவிட்டு மீண்டும் நடப்பதற்கு ஆரம்பித்தான். அதை பார்த்த அந்த எக்ஸ்பர்ட்டுக்கு கோபம் மேலும் அதிகமானது. அவன் ஆதனை பார்த்து, டேய் அங்கே நில்றா, எங்களை சண்டைக்கு வர சொல்லிட்டு அப்புறம் எதுக்குடா இப்படி பயந்து ஓடுற என்று கோபமாக கேட்டான். அதை கேட்டதும் ஆதனுக்கு கோபம் வந்தது.
அவன் திரும்பி எக்ஸ்பர்ட் வீரனை முறைத்துக் கொண்டு நின்றிருந்தான். அந்த எக்ஸ்பர்ட் தனது காலை தரையில் அழுத்தி மேலே பறந்து சென்று ஆதன் முன்பு நின்றான். அதை பார்த்த ஆதன் எந்த ஒரு உணர்ச்சியும் காட்டாமல் அந்த வீரனை முறைத்துக் கொண்டிருந்தான். அந்த வீரன் ஆதனை பார்த்து, ஏண்டா வாரியர் லெவல்ல இருந்துகிட்டு நீ எங்க அண்ணனையே சண்டைக்கு வந்து பாருன்னு சொல்றேன்னா உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் என்று கேட்ட அடுத்த நொடி அந்த வீரன் ஆதனின் கழுத்தை பிடித்தான். அதை பார்த்த விஜயனுக்கும் இளங்கோவனுக்கும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஆனால் சோமன், மகிழன் மற்றும் மக்கள் அனைவரும் திகைத்து போய் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஆதன் அந்த வீரனை பார்த்து சிறு புன்னகை மட்டுமே செய்தான். அந்த வீரன் ஆதனின் கழுத்தை பிடித்து தூக்க முயற்சி செய்தான். ஆனால் அவனால் ஆதனை கடுகளவு கூட அசைக்கவே முடியவில்லை. அதை பார்த்த ஆதன், உன் சக்திய நீயே பயன்படுத்தி காட்டிட்ட, இப்போ என் சக்தி என்னன்னு பாக்குறியா என்று கேட்டுவிட்டு அவன் கழுத்தில் இருந்த கையை ஆதன் தனது கையை வைத்து தட்டிவிட்டு விட்டு ஆதன் வானத்தை நோக்கி கையை உயர்த்தி தனது சக்தி ஆற்றலை எடுத்து தன்னை கழுத்தை பிடித்து தூக்கிய கையின் தோள்பட்டையில் ஒரு குத்து குத்தினான். அந்த குத்து விழுந்த அடுத்த நொடி அந்த வீரனின் கை உடையும் சத்தம் அங்கிருந்த அனைவருக்கும் நன்றாக கேட்டது. அது மட்டுமின்றி அந்த வீரன் வழியில் கத்தி கதற ஆரம்பித்தான். அப்போது ஆதன் அவனது காலை ஓங்கி அந்த வீரனின் நெஞ்சிலேயே உதைத்தான். அந்த உதை விழுந்த அடுத்த நிமிடம் புயல் காற்று அடித்து பறந்த காகிதம் போல பறந்தான் அந்த வீரன். அவன் அங்கிருந்த ஒரு பெரிய பாறையில் அடித்து கீழே விழுந்தான். அந்த பாறை விரிசல் விட்டது. அதை பார்த்து அங்கிருந்த எக்ஸ்போர்ட்கள் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். அப்போது சடையன், இந்த பையனோட சக்தி சாதாரணமானதில்ல, இவன் 9வது லெவல் சக்தியில இருந்தாலும் இவனோட சக்தி ஒரு எக்ஸ்போர்ட் லெவல் ஆள அளவுக்கு இருக்கு என்று நினைத்தான். சடையன் ஏன் அப்படி நினைத்தான் என்றால், இப்போது ஆதன் அடித்து பறக்கவிட்ட வீரன் ஒரு எக்ஸ்போர்ட் லெவல் சக்தியில் இருக்கும் வீரனாகும். அவனது சக்தி ஒரு எக்ஸ்போர்ட் லெவல் சக்தியில் இருக்கும் வீரனால் கூட ஈடு இணையாக நிற்க முடியாது. அப்படி இருக்கும்போது ஆதன் இப்படி ஒரே அடியில் அவனது தோள்பட்டையை உடைத்தது மட்டுமின்றி அவனை எட்டி உதைத்தது மட்டும்தான் யாராலும் நம்ப முடியாத வண்ணம் இருந்தது. அங்கு பாறையில் அடித்து விழுந்த வீரனை பார்த்த ஆதன், என்னோட ஒரு அடியை கூட உன்னால தாங்க முடியல, இதுல நீ என்ன கொல்ல போறியாடா முட்டாள் என்று கோபமாக கூறினான். அதை கேட்டு அந்த எக்ஸ்போர்ட் வீரனுடன் வந்த வீரர்கள் ஆதனை முறைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களையெல்லாம் ஆதன் சற்றும் கண்டுகொள்ளவே இல்லை. ஆதனை பார்த்து அங்கிருந்த எக்ஸ்போர்ட் அனைவரும் கோபமாக இருந்தாலும் அங்கிருந்த நீல சட்டை போட்ட வீரன் சற்று பயந்து கொண்டுதான் இருந்தான். அதனால் அவன் சடையனை பார்த்து, சடையா, இவன் பண்றதும் பேசுறதும் சுத்தமா சரியில்லடா, இவனை போய் நாங்க அடிச்சு கொண்டுட்டு வர்றதை விட நீ போனேனாதான் சரியா வரும், அதுக்கு மேல உன் இஷ்டம் என்று கூறினான். அதை கேட்டதும் அங்கிருந்த அனைத்து எக்ஸ்பர்ட்களும் ஆமென்று தலையசைத்து விட்டு, ஆமாடா சடையா, நீ போய் அவனை அடிச்சு கொன்னாதான் அவன் நம்மால அடிச்சதுக்கான தண்டனையா இருக்கும், நாங்க போய் கொன்னா அது சரி வராதுடா என்று கூறினான் ஒரு எக்ஸ்பர்ட். அதை கேட்ட சோமன், இவனுங்க போனா ஆனா இவங்களோட கைய கால உடைச்சிருவான், எல்லாரும் எவ்வளவு நேக்கா அந்த சடமுடிக்காரனை அனுப்பிவிட நினைக்கிறாங்க பாரு மச்சான் என்று கூறினான். அதை கேட்ட மகிழன் சிரித்து விட்டு, அவன் முடி மட்டும் சடையாலடா, அவன் பேரே சடையன் தான், அதுலயும் அவன் கூட ஒரு நீல சட்டை போட்டுட்டு நிக்கிறான் பாரு, அவன் சாதாரணமா இருக்க 2 பேரை கூட சண்டை போட வைக்கக்கூடிய ஆள் மச்சான். அவன் பேசுற பேச்சுலதான் அங்க இருக்க எல்லா எக்ஸ்போர்ட்டுகளும் சடையனை கிளப்பிக்கிட்டே இருக்கானுங்க, மத்தபடி அந்த நீல சட்டக்காரனை தவிர எல்லாரும் நல்ல சக்தி ஆற்றல் வச்சிருக்கவங்க தான் மச்சான் என்று கூறினான். ஓஹோ, அப்ப அந்த நீல சட்டக்காரன் வாயை வச்ச வயிற்றுக்கு சோறு பார்த்துட்டு இருக்கவன்னு சொல்லு என்று கூறினான் சோமன். அப்படியும் சொல்லலாம் மச்சான் என்று கூறினான் மகிழன். அப்போது சடையன் அங்கிருந்த எக்ஸ்பர்ட் பேச்சை கேட்டுவிட்டு ஆதனை பார்த்து, நீ என் தம்பி கைய உடைச்சதுக்கும் எங்களை எல்லாம் பார்த்து முறைச்சதுக்கும் மன்னிப்பு கேட்டுட்டு உன் பாயிண்ட்ஸ் எல்லாம் எங்க கிட்ட கொடுத்துட்டு ஓடி போயிரு, உன்னை எதுவும் பண்ணாம உயிரோட விட்டுறேன் என்று கூறினான். அடேங்கப்பா, உன் தும்பி தான் முதல்ல வந்து என்கிட்ட வம்புழுத்தான், அதனாலதான் அடிச்சேன். அப்புறம் உன் ஆளுங்கெல்லாம் என்ன முறைக்கும் போது நான் அவங்கள பார்த்து சிரிக்க சொல்றியா? அப்படி சோப்பு போடுறவெல்லாம் உன் கூட நிக்கிறவன் சரியா? நான் அந்த மாதிரி எல்லாம் இருக்க மாட்டேன், சிரிச்சா சிரிப்பேன், அடிச்சா அடிப்பேன், அதுதான் நான். சரி, அதெல்லாம் விடு. இப்போ நான் சொல்றேன், நீங்க எல்லாம் என்ன பார்த்து முறைச்சது தப்புன்னு சொல்லிட்டு கண்ணு மிக்கிற நேரத்துல வந்து இங்க இருந்து ஓடி போயிருங்க, நான் உங்களெல்லாம் மன்னிச்சு விட்டுறேன் சரியா என்று கோபமாக கூறினான் ஆதன். அங்கு வந்திருந்த எக்ஸ்பர்ட்கள் எல்லாம் கடம்பன் வம்சத்து வீரர்களாகும். இவர்கள் வம்சத்தை சேர்ந்த சுதனைத்தான் ஆதன் அந்த பனிப்பிரதேச மலையில் கொன்றுவிட்டு மதுரை அகாடமிக்கு சென்றான். ஆனால் அங்கு நின்று கொண்டிருக்கும் சடையன் சுதனை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு வீரனாகும். அது மட்டுமின்றி சடையன் கடம்பன் வம்சத்தின் முக்கிய வீரனாகும். ஆதன் பேசியதை கேட்டு ரகசிய இடத்திற்கு வெளியே இருந்த மக்கள் சிலர், இந்த ஆதன் பல மாவீரர்களை கொண்டிருக்கலாம்,
இருந்தாலும் இவன் சடையங்கிட்ட இப்படி பேசுறதுல ரொம்ப தப்பான விஷயம் என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அங்கிருந்த சில மக்கள் அங்க வர்றவங்க எல்லாம் ஆதனை தப்பா நினைச்சு முதல்ல அவங்க கூட சண்டை போடுறாங்க. அப்புறம் அவங்க கிட்ட அடி வாங்கிட்டு போய் அமைதியா உட்கார்ந்துக்கிறாங்க. அதுல சிலர் இறந்தும் போயிடுறாங்க என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். மேலும் சில மக்கள் ஆதன் இதற்கு முன்பு வந்த வீரனை ஒரே அடியில் அடித்து பறக்க விட்டதால் அவன் அங்கிருக்கும் அனைவரும் அதே அளவுதான் சக்தியோடு இருப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான். ஆனால் முதலில் வந்த வீரனுக்கும் அங்கு நின்று கொண்டிருக்கும் சடையனுக்கும் சக்தி ஆற்றல் 2 மடங்கு அதிகமாகும். ஆதனின் பேச்சை கேட்டதும் சடையன் சற்றும் யோசிக்காமல் தனது சக்தியை எடுத்து ஆதனை தாக்கினான். அந்த சக்தி ஆதனை தாக்க வருவதற்குள் சடையன் ஆதனுக்கு முன்னால் வந்து நின்றான். சடையனின் லைட் ஷேடோ சக்தி வேகமாக சென்று ஆதனை தாக்க வந்தது. அதை பார்த்த ஆதன் அந்த சக்தியை நோக்கி முன்னால் சென்றான். அப்போது அவனை சுற்றி சிவப்பு நிறமான நட்சத்திரங்கள் வட்டமிட்டது. அப்போது அந்த லைட் ஷேடோ சக்தி ஆதனுக்கு அருகில் வந்ததும் அவன் அதிலிருந்து எளிதாக தப்பித்து விட்டு தனது முதல் லெவல் மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர் டெக்னிக் சக்தியை எடுத்தான். அந்த சக்தி ஆதனின் உடல் பலத்தை மேலும் அதிகப்படுத்தியது. அப்போது ஆதன் மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர்ஸ் டெக்னிக் சக்தியிலிருந்து ஒரு விதமான லைட் சக்தியை எடுத்து சடையனை தாக்கினான். அந்த சக்தியை பார்த்த சடையன், உன்ன மாதிரி வாரியர் லெவல் சக்தியில இருக்க ஆளுங்களை பார்த்தலாம் நான் பயந்துருவேன் நினைச்சியா? நீ என் சக்தியில இருந்து தப்பிச்சிட்ட, ஆனா நான் உன் சக்தியை உடைச்சு எரியறேன் பாருடா என்று சவால் விட்டுவிட்டு அவனும் தனது லைட் ஷேடோ சக்தி மேக்சிமமை எடுத்து ஆதனின் லைட் சக்திக்கு எதிராக அனுப்பினான். 2 சக்தியும் ஒன்று சேர மோதியது. அப்போது அங்கு மிகப்பெரிய சத்தம் கேட்டது. அங்கிருந்த அனைத்து எக்ஸ்பர்ட்களும் காதை மூடிக்கொண்டு அங்கேயே அமர்ந்து கொண்டார்கள். அந்த சக்தி மோதிய இடத்தில் மிகப்பெரிய ஒரு புழுதி உண்டானது. அனைத்து எக்ஸ்பர்ட்களும் கீழே பார்த்தார்கள். அப்போது அந்த இடத்தில் ஒரே ஒரு நபர்தான் நின்று கொண்டிருக்கிறான் என்று பார்த்த வீரர்கள் அது சடையன் தான் என்று நம்பினார்கள். அத்துடன் ஆதனின் கதை முடிந்து விட்டது. அவன் பேசிய வார்த்தைகளுக்கு இதுதான் அவனுக்கு தண்டனை என்று எண்ணிக்கொண்டு சந்தோஷமாக எழுந்து அந்த புழுதியை விலக்கிவிட்டு அந்த நபரை நோக்கி ஓடி சென்றார்கள். அந்த எக்ஸ்பர்ட்கள் நினைத்தது போலவே அங்கு நின்று கொண்டிருந்தது சடையன் தான். ஆனால் அவன் உடம்பெல்லாம் அந்த மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர்ஸ் டெக்னிக் சக்தியான லைட் சக்தி பட்டு ஆழமான காயங்களுடன் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் எல்லாம் அருகில் சென்று சடையனின் வெற்றியை கொண்டாட செல்லும் போது சடையன் அப்படியே பின்னால் சாய்ந்து விழுந்தான். அப்போது அவனுக்கு எதிரில் அமர்ந்திருந்த ஆதன் அவனது இடத்திலிருந்து எழுந்து புழுதியை தட்டிவிட்டு விட்டு நின்றான். அதை பார்த்து அங்கிருந்த எக்ஸ்பர்ட்கள் அனைவரும் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். ஏனென்றால் ஆதனுக்கு ஒரு சின்ன காயம் கூட ஏற்படவே இல்லை. ஆனால் சடையனுக்கு பல இடங்களில் ஆழமான காயங்கள் பட்டிருந்தது. அங்கிருந்த ஒரு எக்ஸ்பர்ட் ஆதனை பார்த்து, இது எப்படி நடந்துச்சு? இது நடக்க வாய்ப்பே இல்லையே. இந்த பையன் 2 அட்டாக் தான் பண்ணனா, அதுல 2 எக்ஸ்பர்ட் லெவல் ஆளுகளும் ஆழமா காயப்பட்டு இப்படி அசையாம விழுந்து கிடக்குறாங்க. இவன் உண்மையாலும் 9வது வாரியர் லெவல் சக்தியில தான் இருக்கானா என்று அதிர்ச்சியுடன் கேட்டார். அங்கிருந்த பல எக்ஸ்பர்ட்களும் சரி, ரகசிய இடத்திற்கு வெளியே இருக்கும் அரசுபுரத்தின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் பெரியவர்களும் சரி, ஆதனின் சக்தி ஆற்றல் மிகவும் வியக்கத்தக்க வகையில் தான் இருந்தது. அதிலும் முதலில் வந்த வீரனை விட 2வது சண்டை போட்ட சடையன் மிகவும் வலிமையானவனாகும். அவன் கடம்பன் வம்சத்து மாவீரனாகும். அப்படி இருக்கும்போது அவனையும் ஆதன் ஒரே அடியில் வீழ்த்தியதுதான் அனைவருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. அங்கு நடந்ததை பார்த்த சோமன், ஆஹா, சடையன் சொன்னீங்களே, அங்க பாருங்க என் ஃப்ரெண்டு அந்த சடையனை பின்னு பின்னிட்டான் என்று சிரித்துக் கொண்டே கூறினான். அதை கேட்டு அங்கிருந்த அனைவரும் சிரித்தார்கள். அப்போது மகிழன் சோமனை பார்த்து, நீ சொன்னது உண்மைதான் மச்சான், நம்மால அவனை பின்னணும்னு தான் பார்த்தான். ஆனா ஒரே பின்ல அவன் பேசாம படுத்துக்கிட்டான்டா. ஆனா ஆதன் உண்மையாலுமே ரொம்ப சக்தி வாய்ந்த ஆள் தான்டா. அதனாலதான் அவன் யாரா இருந்தாலும் பயப்படாம சண்டைக்கு கூப்பிடுறான். அதுவும் இல்லாம அவன் கூப்பிடுற யாரும் அவனோட கம்மி லெவல் ஆளுங்க இல்ல. அதுதான் இதுல கெத்தான விஷயமே. இதுக்கே எப்படின்னா பல போட்டியில எல்லாம் லெவல்ல இருக்கவனு இருப்பான், வாரியர் லெவலு, எக்ஸ்போர்ட் லெவல்னு. அதுல எல்லாம் நம்மால உள்ள போனான்னா மாஸ்க் காட்டிட்டு வந்துருவான் மச்சான் என்று கூறினான். அதை கேட்டு சோமன் ஆமென்று தலையசைத்து விட்டு அங்கு என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டிருந்தான். அப்போது மறுபக்கம் விஜயன் இளங்கோவனை பார்த்து, இந்த ஆதன் அப்படி என்ன ஆற்றல் சக்தி கத்துக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல இளங்கோ. அப்படி என்னதான் ஆற்றல் கத்துக்கிட்டு இருந்தாலும் ஒரு எக்ஸ்பர்ட் லெவல் சக்தியில இருக்கவன இப்படி ஒரே அடியில எப்படா இவ்வளவு காயத்தோட விழுக வைக்க முடியும் என்று கேட்டார். அதுதான் எனக்கும் தெரியல விஜயன். இவன் சக்தி பார்க்க சாதாரணமானதா தான் இருக்கு. லைட் சக்தி, ஈட்டு சக்தி எல்லாம் நம்ம வீரர்களும் பழகி இருக்காங்க. இருந்தாலும் இவன் மட்டும் எப்படி அதை வச்சு ஜெயிக்கிறான்னு தெரியலையே என்று குழப்பத்துடன் கூறினான் இளங்கோவன். இருவரும் ஏமாற்றத்துடனும் வெறுப்புடனும் ஆதனை பார்த்து கொண்டிருந்தார்கள். மறுபக்கம் தமிழ்ச்செல்வனும் அவனுடன் இருக்கும் எக்ஸ்போர்ட்களும் ஆதனை பெருமிதத்துடன் பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஆதன் அங்கு விழுந்து கிடக்கும் சடையனை பார்த்து, ஏண்டா டேய்,
என்னோட ஒரு அட்டாக்க கூட தாங்க மாட்டேங்கிற, நீ எல்லாம் என்ன கொல்லுவேன்னு சொல்றியாமா. இதெல்லாம் கேட்டா உங்களுக்கே சிரிப்பா இல்ல என்று ஏளனமாக கேட்டான். அதை கேட்ட அங்கு காயங்களோடு படுத்திருந்த சடையன் தலையை தூக்கி ஆதனை பார்த்துவிட்டு ஏதும் பேச முடியாமல் தலையை கீழே போட்டுக் கொண்டான். ஆதன் பேசும் பேச்சை கேட்டு அங்கிருந்த எக்ஸ்போர்ட்கள் யாரும் எதுவும் பேச முடியாமல் அமைதியாக இருந்தார்கள். அப்போது அந்த நீல சட்டை போட்ட எக்ஸ்பர்ட் அவனுக்கு அருகில் இருந்த மற்றொரு எக்ஸ்பர்ட்டை பார்த்து, நீ போய் அந்த ஆதனை கொன்னுட்டு வா, உன்னாலதான் அந்த ஆதனை கொல்ல முடியும். நம்ம சடையனுக்காக நீ தான் அவனை பழி வாங்கணும். போடா, போய் அவனை ஒரே அட்டாக்ல கொன்னுட்டு வா என்று கூறினான். அதை கேட்ட ஆதன் சத்தமிட்டு சிரித்து விட்டு, ஓஹோ, இவன் இந்த எட்டப்ப மாதிரி எல்லாத்தையும் சண்டைக்கு அனுப்பி விட்டுட்டு அவன் மட்டும் சண்டையில இருந்து தப்பிச்சுக்கிறாளா? அப்ப அவனுக்கு நம்ம பலத்தை காட்டினாதான் இனி மத்தவங்களை இப்படி ஏத்தி விடுறதை நிறுத்துவான்னு நினைக்கிறேன் என்று நினைத்தான். ஆதன் அந்த எக்ஸ்போர்ட் அனைவரையும் பார்த்து, இப்ப வரைக்கும் நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் பரவாயில்ல, உங்க 2 வீரர்களையும் கூட்டிட்டு ஓடி போயிருங்க. இல்லனா இனி என்ன நெஞ்செலும்பத்திட்டு வந்தாலும் அவன் நெஞ்செலும்பு உடைச்சுதான் அனுப்புவேன் பாத்துக்கோங்க. இது சும்மா உங்களை பயமுடுத்த சொல்லல, நான் யாரையும் காயப்படுத்த கூடாதுன்னு தான் சொல்றேன். கூட்டிட்டு ஓடிடுங்க என்று கூறினான். அதை கேட்டு அங்கிருந்த எக்ஸ்போர்ட்கள் அனைவரும் கோபம் வந்தது. இருப்பினும் அவர்கள் சண்டை போடலாமா வேண்டாமா என்று குழப்பத்துடன் நின்று கொண்டும் அங்கிருந்து சடையனை பார்த்து கொண்டும் இருந்தார்கள். ஆதன் அடுத்து எடுக்கப் போகும் அதிரடியான முடிவு என்ன? ஆதனுடன் சண்டை போட ஒப்புக்கொள்ளும் வீரன் யார்? அடுத்தடுத்த கதைக்களத்தில் காத்திருக்கும் விறுவிறுப்பான நிகழ்வுகள் என்ன?